அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் அனைவரும் உம் திருக்குமாரனும் எங்களது பங்கின் பாதுகாப்புமாக குழந்தை இயேசுவின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக தயார் செய்திருக்கக்கூடிய இந்த கொடியினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறோம். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களது உள்ளங்களும் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்ய உதவுவதாக. இந்த நவநாட்களில் இங்கு வருவோரும் இந்த கொடியை பார்ப்போரும் அனைவரும் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருந்தோம். இவரது முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் அனைவரும் மீட்கப்பட்டவர்களாக வாழ செய்திருந்தோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவரெல்லாம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே, நாம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குளமே. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் பலம் பெருக, உங்கள் உறவுகள் பலம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம்
வாராய் திருக்குலமே. ஆண்டவரெல்லாம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய கொடியேற்ற திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்கள் ஒசேயா மற்றும் யோவேல் அன்பிய குடும்பங்கள். குறிப்பாக ஒசேயா அன்பியத்திலே திரு ரமேஷ் ஜெசி குடும்பம், திரு அகஸ்டின் ராஜ் ஹெலன் குடும்பம், திரு ஜோசப் ஹெலன் குடும்பம், திரு சாமுவேல் ராஜ் கரோலின் குடும்பம், திருமதி ஆரோக்கியமேரி குடும்பம், திருமதி லூட்ஸ் அல்ஃபோன்சா குடும்பம், திரு ஆனந்த் ஜோக்கின் தெரசா ஜெயராணி குடும்பம், திருமதி ஷீலா குடும்பம். யோவேல் அன்பியத்திலே திரு வேளாங்கண்ணி ஜோஸ்பின் நிர்மலா குடும்பம், திரு சின்னப்பன் ரீட்டா ஹில்டா குடும்பம், திரு ஜேபிசி ராஜா ஷைலனா குடும்பம், திரு மைக்கேல் லியோ ஃபெலிக்ஸ் ஃபெலிசியா குடும்பம், அஸ்வின் ஜோஸ் குடும்பம், திரு விமல் ரஞ்சித் செலின் குடும்பம், திரு எஸ் விமல்ராஜ் ஜெனிஃபர் குடும்பம், திரு விமலா ஜோஸ்பின் அப்பாசாமி பிச்சைராஜ் குடும்பத்தினர். மேலும் இன்றைய நாளிலே உபயம் செய்தவர்கள் கொடி உபயம் திரு பிரான்சிஸ் சேவியர் ஷீலா குடும்பத்தினர், சப்பரப்பூ உபயம் திரு செல்வராஜ் குடும்பத்தினர், பீடப்பூ உபயம் திரு ஆனந்த் ஜோக்கின் குடும்பத்தினர், திருப்பலி முடிந்து பொங்கல் வழங்குபவர்கள் புனித வின்சென்ட் தே பால் சபையினர். அனைவருடைய கருத்துக்களும் நிறைவேற இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. அன்பான சகோதரர் சகோதரிகளே, இன்று நம் அனைவருக்கும் பேரானந்தமும் அருளும் நிறைந்த ஒரு திருநாளாகும். தெய்வீக அன்பின் சின்னமாகிய குழந்தை இயேசுவின் திருவிழாவின் கொடி ஏற்றும் திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இன்று ஆரம்பமாகும் இந்த திருவிழா குழந்தை இயேசு ஆலயத்தின் 20வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பான தொடக்கமாகும். கடந்த 20 ஆண்டுகளாக இந்த ஆலயம் பலரின் வாழ்வில் நம்பிக்கை ஒளியாகவும் ஆறுதல் தரும் தெய்வீக இல்லமாகவும் இருந்து வருகிறது. எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்ற நாம் நன்றியுணர்வோடு இறைவனை நோக்கி வருகிறோம். இன்று நடைபெறும் கொடியேற்றும் நிகழ்வு நம் நம்பிக்கை வாழ்க்கையின் ஒரு புதிய உறுதிப்பாட்டை குறிக்கிறது. இந்த திருவிழா நாட்களில் நாம் நம்மை புதுப்பித்து குழந்தை இயேசுவின் எளிமை, தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு ஆகிய நற்குணங்களை நம் வாழ்க்கையில் வாழ முயல்வோம். இந்த புனித திருப்பலியை தலைமையேற்று இறை ஆசீரை பெற்றுத்தரவிருக்கும் நம் மதிப்பிற்குரிய தந்தை பிலோமின் தாஸ் அவர்களுக்காகவும், மேலும் இந்த திருப்பலியை சிறப்பிக்கும் ஒசேயா யோவேல் அன்பியம் மற்றும் புனித வின்சென்ட் தே பவுல் சபையினர் அனைவருக்காகவும் அவர்களின் சேவைக்கு நமது இதயம் கனிந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நமது ஜெபங்களையும் அவர்களுக்கு உரித்தாக்குவோம். அன்பானவர்களே, இந்த புனித தருணத்தில் நம் குடும்பங்கள், நண்பர்கள், நோயாளிகள், துன்பத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் நினைவில் கொண்டு இறைவனிடம் ஒப்படைப்போம். குழந்தை இயேசு நம் இதயங்களில் பிறந்து நம் வாழ்க்கையை அமைதியாலும் ஆனந்தத்தாலும் நிரப்ப அருள் புரிய இத்திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது ஒரே திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய குழந்தை இயேசுவின் வழியாக அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கின்றேன். கிறிஸ்துவின் இறையியல்பு நாங்கள் பங்கு பெறவும் விண்ணக ஞானத்தை கற்றுக்கொள்வதால் நிலை வாழ்வுக்கு தகுதியுடையராக வாழவும் இவ்வுலக வாழ்வுக்கு தேவையான அருள் வளங்களையும் பொருள் வளமையினையும் அனைவரும் பெற்று வாழ அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் முடிவு இதுவே. கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 15 இறைவாக்கியங்கள் 7 முதல் 21 வரை. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ நமக்கு இயலாத நுகத்தை இப்பொழுது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடமும் அடையாளங்களும் அருட்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோப்பு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றிற்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றுவே, தேவிட்டாத நீ சுனையாக
அழைக்கிறேன். அன்பின் சிறகினாலும் நானும் விடியல் காணுவேன். அழகின் இமையில் இனிதாயதிலும் புதிதாய் தோன்றுவேன். நீயே எந்தன் ஜீவன், நீயே எந்தன் ஆற்றல், நீயே இல்லை என்றால் எனது உலகம் இல்லை. சுவராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவே. இந்த பார்வை போதும் அகத்தை அளிக்கிறேன். அருகில் அமரும் இதயம் தந்தால் சுயத்தை இழக்கிறேன். உதயம் தேடும் மலராயிரை உன் நினைவில் வாழுவே. புவியில் விழுந்த விதையாய் உலகில் விருச்சம் தேடுவே. நீயே எனக்கு சொந்தம், நீயே வாழ்வின் தஞ்சம். உயிரே நீயும் இல்லை என்றால் நானும் இல்லையே. சுவராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவே. வேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினம் தோறும் வாழ்த்துவே. சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும்
உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்றார். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, கொடியேற்ற நாளில் பங்கு ஆண்டு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாட நாம் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்களது பங்கு தந்தையையும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மறை மாவட்டத்தின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த நாட்களை அதிகமாக கிடைக்க உங்களோடு இணைந்து ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஏன் இந்த குழந்தை இயேசுவின் பக்தி? அதை இயேசு விரும்புகிறாரா? வரலாறு தெரியும். 1925 பாத்திமா காட்சியிலே லூசினாவுக்கு குழந்தை இயேசுவாக காட்சி கொடுத்து சில செய்தியினை உள்ளடக்கி வைத்தார் நம் ஆண்டவர் இயேசு. ஏன் நம்முடைய வேளாங்கண்ணியிலே கூட பால்கார சிறுவனுக்கு அன்னை காட்சி கொடுத்த பொழுது குழந்தையோடு தான் அன்னை காட்சி கொடுக்கிறாள். அங்கேயும் குழந்தை இயேசு. உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய புனிதர் அந்தோனியோட வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையிலே மடியிலே தவழ்ந்த ஒரு குழந்தையாக தவழ்ந்து இயேசு ஆண்டவர் விளையாடியதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இப்படி வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையிலும் இறந்த காட்சி கொடுக்கக்கூடிய அன்னையினுடைய சூழ்நிலையிலும் இயேசு ஆண்டவர் குழந்தையாக நாம் அனைவருக்கும் காட்சி கொடுப்பதின் அர்த்தம் என்ன? இதன் வழியாக அவர் நமக்கு எதை சொல்ல விரும்புகிறார்? உங்கள் கவனத்திற்கு 12 வயதிலே இயேசு ஆண்டவர் ஆலயத்திலே மீண்டுமாக அவருடைய பெற்றோரிடத்திலே பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை இந்த சில நிமிடங்கள் உங்களுக்கு முன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இவ்வாறு என்னையும் உன் தந்தையும் காக்க வைத்து விட்டாய்? இயேசுடைய பதில், என் தந்தையின் இல்லத்திலே நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? புதிய மொழிபெயர்ப்பிலே, என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3:14-15 பவுலடியார் சொல்லுவார், விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள எல்லா குடும்பங்களும் உண்மையிலே குடும்பங்களாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தந்தையிடத்திலே நான் மன்றாடி கேட்கிறேன். மிக ஆழமான அர்த்தத்தை கொண்ட இந்த வசனங்கள். அது என்ன? விண்ணகத்திலே உள்ள குடும்பம், மண்ணகத்திலே உள்ள குடும்பங்கள். மண்ணகத்திலே குடும்பம் தெரியும், எல்லா குடும்பமாக இருக்கிறீங்க. ஆகவே எந்த ஒரு குடும்பமும் அது விண்ணகத்திலே குடும்பமாக இருக்கலாம், இங்கே இருக்கலாம். உண்மையிலேயே குடும்பங்களாக வாழ காரணம் யார் என்றால் தந்தையாய கடவுள்தான். அவர் இல்லாத குடும்பம், கடவுளுடைய சன்னிதானம், கடவுளுடைய உடனிருப்பு இல்லாத குடும்பம் உண்மையிலேயே நல்ல குடும்பமாக இருக்க முடியாது. விண்ணக குடும்பம் என்றால் என்ன? அதைத்தான் தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவொரு கடவுளின் உச்சமிகு உறவு ஒன்றிப்பின் அடையாளம் தம திருத்துவத்தின் குடும்பம் என்று அழைப்போம். அப்படி என்றால் தந்தை, மகன், தூய ஆவியார் இவளிடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆழமான அன்பு உறவின் ஒன்றிப்பு தான் அந்த விண்ணக குடும்பம். அந்த 3 ஆட்களுக்கும் எந்த விதமான தேவையும் இல்லை. எல்லாமே அங்கே மகிழ்ச்சி, எல்லாமே நிறைவு, எதுவும் அங்கே தேவையில்லை. அப்படி நிறைவான ஒரு சூழ்நிலையை இறைவன் உண்டாக்கி அதிலே வாழும் பொழுது, எல்லா காலத்தில் வாழும் பொழுது
அப்படியே இருந்து விடலாமே. நம்முடைய குடும்பத்தில் உதாரணமாக எல்லா நன்மையும் இருக்குது, நல்ல பிள்ளைகள், நல்ல வருமானம், நல்ல வீடு, வசதி வாய்ப்பு எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது, எல்லாமே அமைதியாக இருக்கும் பொழுது எதற்கு வேறு தேவை? அப்படித்தான் இதைவிட இன்னும் அதிகமாக கடவுளுடைய அந்த குடும்பத்திலே தந்தை மகன் தூய ஆவியார் அந்த தம திருத்துவ குடும்பத்திலே எதுவும் தேவையில்லை. ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட அந்த உச்ச உறவு ஒன்றிப்பிலே வாழ்ந்தால் போதும் என்று இல்லாமல் அந்த உறவுக்குள்ளேயே படைத்த மகனையும் ஒன்றாக இழுத்துக்கொள்ள விரும்புகிறார். காந்தமானது கிடைக்கக்கூடிய எல்லா இரும்பு துகள்களையும் வீதியிலே ஒன்றாக இழுத்துக்கொள்வது போன்று கடவுள் தன்னுடைய அந்த ஒன்றிப்பின் குடும்ப உறவிலே படைக்கப்பட்ட மனிதனையும் இழுத்துக்கொள்ள விரும்புகின்றார். அதிலே தான் கடவுளுடைய மாட்சிமை விளங்குகிறது. ஆகவே இந்த விண்ணக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவு ஒன்றிப்பின் அடையாளத்தை கடவுள் மனிதனோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். 2 வகையிலே. முதலாவதாக, நீங்கள் உங்கள் குடும்பத்தை கணவன் மனைவி என்று ஆலயத்திலே மன ஒப்பந்தம் மூலமாக அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்ட நொடியிலிருந்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவன் தனது குடும்பத்தோடு இணைத்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்தவ குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் கடவுளிடமிருந்து ஊற்றாக வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அந்த நாளிலிருந்து சாகும் வரையில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் பவுலடியார் மீண்டுமாக எபேசியர்கள் திருமுகத்திலே 5வது அந்த அதிகாரத்திலே சொல்லுவார், இயேசு எவ்வாறு திரு அவையை அன்பு செய்கிறாரோ அதே போன்று கணவனும் மனைவியும் ஒருவரையொரு அன்பு செய்ய வேண்டும். ஆகவே கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய ஆழமான உங்களது அன்பு ஏதோ ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது, அழகாக இருக்குது, எங்களுடைய கணவர் ரொம்ப வசதியானவர், ரொம்ப டிப்டாப்பாக இருப்பார், அதற்காக அன்பு செய்கிறோம் என்று அல்ல. மாறாக கடவுள் இந்த திரு அவை எவ்வாறு அன்பு செய்கிறாரோ அப்படிப்பட்ட அன்பை கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ற பொழுதுதான் உங்களது குடும்பம் அந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ளே மெதுவாக ஈர்க்கப்படுகிறது. ஆகவே இதுதான் விண்ணக குடும்பத்துக்கு காரணமான தந்தையாய கடவுள் செய்யக்கூடிய மிக அற்புதமான செயல். அடுத்த கட்டமாக அந்த ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து திருக்குடும்பம் என்ற நிலையிலே தேர்ந்தெடுத்து அதிலே தனது மகனை பிறக்க வைத்து மனிதனாக அந்த உலகிலே வாழ வைத்து அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து மனிதனாக ஒரு குழந்தையாக பிறந்ததின் வழியாக எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களையும் தந்தையாய கடவுள் இன்னும் சிறப்பாக ஆசீர்வதிக்கின்றார். ஆகவேதான் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், இந்த உலகிலே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இந்த உலகத்தை மறந்து விடவில்லை, அன்பு செய்கிறார் என்பதற்கு வெளி அடையாளம். ஆகவே நமது குடும்பத்திலே குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த இயேசு ஆண்டவருடைய வழி தோன்றல்கள். நாம் அனைவரும் கிறிஸ்தவ குடும்பங்கள் கடவுளுடைய வாரிசுகளாக இந்த உலகிலே வாழ்வதற்காக குழந்தைகளை பெற்றெடுக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள்தான் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள். அந்த பணியினை செய்யும் பொழுது ஆண்டவன் நம்முடைய குழந்தை இயேசு வழியாக அபரிவிதமாக உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உணர்வதற்குத்தான் இன்றைய நாளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று தெரியாதா? இங்கே அந்த மானிட குடும்பத்திலே பிறந்த கடவுள் சில நாட்களாவது தந்தையுடைய அந்த உறவு ஒன்றிப்பை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். ஆகவேதான் 3 நாட்கள் எப்படி இருந்தார் என்று தெரியவில்லை. அம்மா தேடுவார்களே நினைக்கவில்லை, அப்பா எப்படி இருப்பார் நினைக்கவில்லை. 3 நாட்களும் தந்தையோடு அவர் இருக்கின்றார் என்றால் அந்த உறவு ஒன்றிப்பை அவர் அங்கே அந்த 12 வயதிலேயே அனுபவித்து கொண்டிருந்தார். தனது வாழ்நாள் முழுவதும் இரவு முழுவதும் சென்று தந்தையோடு ஒன்றித்திருப்பார் விவிலியம் சொல்லுகிறது.
அப்படி என்றால் இயேசு ஆண்டவர் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தந்தையாக இறைவனோடு அந்த ஆழமான அன்பு உறவை அவர் உணர்ந்து கொண்டே இருந்தார், அனுபவித்தார். எனவே தான் இன்றைய நற்செய்தியிலே தந்தை என்னை அன்பு செய்வது போன்று நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆகவே இயேசு ஆண்டவர், குழந்தை இயேசு எப்படிப்பட்ட அன்பை நமக்கு காட்டுகிறார்? எவ்வாறு தந்தை அவருக்கு அன்பை கொடுத்தாரோ அதே போன்ற அன்பை நாம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக குடும்பத்தினராகிய உங்களுக்கு ஆழமாக கொடுக்க இறைவன் விரும்புகின்றார். ஆகவே இறைவன் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய அன்பின் இலக்கணம் என்ன? 2 இலக்கணங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தந்தையாகிய தேவன் சொல்லுகிறார், தனது ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலகிற்கு கொடுக்கும் அளவுக்கு அவர் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். வேற யாரும் கிடைக்கல, ஒரே மகன், வேற யாரும் இல்லை. அதற்கு முன் உதாரணம் தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட அந்த நிகழ்வு. ஆகவே தன் ஒரே மகனை பிரித்து கொடுக்கும் பொழுது, பலியிடும் பொழுது அந்த ஆபிரகாமுக்கு எப்படி வேதனை வந்திருக்கும்? அப்படிப்பட்ட வேதனையை நான் அனுபவித்தாலும் மனிதனை அன்பு செய்கின்றேன் என்பதை காட்டுவதற்கு இது தேவை என்றால் அதையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆகவே தனது ஒரே மகனையும் மானிடனுக்காக கொடுப்ப அளவுக்கு தந்தையாய கடவுள் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் தியாக அன்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும்? இந்த தியாக அன்பு இருக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணம். ஒரு நாள் இந்த நீயா நானா என்ற நிகழ்வை பார்ப்பது வழக்கம். ஒரு வயதானவர் 72 வயது ஆகிவிட்டது. மகளுக்கு ஏற்கனவே திருமணம் முடித்து வைத்தார். மருமகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அந்த மகளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஒரு 2 வயதிலே அந்த மகளும் இறந்து விட்டாள். இந்த பாட்டியும் தாத்தா தான் அந்த பேரப்பிள்ளையை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் என்ன வேலை? மார்க்கெட்டில் மூட்டை தூக்குற வேலை. 70 வயது வரையிலும் அந்த வேலையை செய்து அந்த பேத்தியை படிக்க வைக்கிறார். கடைசியிலே அந்த பேத்தி, தாத்தா நான் ஒரு என்ஜினியராக போகணும், பிஇ படிக்கணும், அதற்காக முதல் ஆண்டு எவ்வளவோ கடினப்பட்டு சேர்த்து விட்டிருக்கிறார். அவருடைய தியாக அன்பை காட்டுவதற்காக அந்த நிகழ்ச்சியிலே அவரை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என் உயிர் இருந்தால் மட்டும் போதும், எனது பேத்தி என்ன எதிர்பார்க்கிறார்களோ, என்ன வேண்டுமென்று விரும்புகிறார்களோ அதை நான் கண்டிப்பாக செய்து முடிப்பேன். அவருக்கு இருந்த அந்த மன வலிமை, இதுதான் ஒரு தியாக அன்பு. எல்லாவற்றையும் கொடுத்து வாழ்கின்ற ஒரு அன்புக்காகத்தான் நீங்கள் குடும்பத்திலே கணவனாக மனைவியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது என்னுடையது உன்னுடையது என்று பார்த்து அல்ல. குடும்பத்துக்காக தன்னையே இழக்கின்ற மனைவி இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் தழைக்கும். குடும்பத்துக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து கொண்டிருக்கக்கூடிய கணவன், நான் இவ்வளவுலாம் செஞ்சேன்னு சொல்லி காட்டாமல் இருக்கின்றான் அல்லவா, அதிலே தான் அவனுடைய பெருந்தன்மை இருக்கிறது. ஆகவே எந்த குடும்பத்திலே எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்லை, தியாக அன்பிலே நான் வாழ்கிறேன் என்று எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பம்தான் உண்மையிலேயே கடவுளுடைய பண்பை இயேசு ஆண்டவர் வழியாக வாழ்ந்து காட்டுகின்ற அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தை தான் இயேசு ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் என்று. அந்த குடும்பம்தான் உண்மையிலே குடும்பமாக இருப்பதற்கு தந்தையாக தேவனால் அனுப்பப்படுகின்ற குடும்பம். 2வது இலக்கணம் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் பிலிப்பியர் திருமுகத்திலே பவுலடியார் இயேசு ஆண்டவர் தான் இருக்கும் அந்த கடவுள் நிலையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அந்த கடவுள் நிலையை ஒரு பொருட்டாக கருதாமல் உதறி தள்ளிவிட்டு மனிதனாக பிறந்து அடிமையின் வடிவம் தாங்கி எல்லாம் செய்கிறார். இங்கே பார்க்கிறோம், கடவுள் மனிதனுக்கு சொல்லித் தருகின்ற அன்பு விட்டு கொடுக்கின்ற அன்பு. விட்டு கொடுக்கின்ற அன்பு. நான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சேன், கணவனுக்காக அந்த ஈகோவை விட்டு கொடுக்கின்ற மனைவி தேவை.
என் வீட்டில் ராஜாத்தி மாதிரி வளர்த்தாங்க, இங்கே வந்து அதையெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்கின்ற மனைவி தேவை. எனக்கு எல்லாம் இருக்கிறது, மனைவி வீட்டுக்கு வந்தால் நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும். இல்லை, மனைவியை கௌரவத்தோடு நடத்துகின்ற கணவன், இப்படியாக மனைவிக்காக தனது நிலையை விட்டு கொடுக்கின்ற கணவன். எல்லாம் நான் இதை படித்தேன், அதை படித்தேன், ஈகோவெல்லாம் விட்டு கொடுக்கின்ற குடும்பம்தான் உண்மையிலேயே கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இளம் தம்பதியினர், 2 வயது குழந்தை, பெண் குழந்தை, கருத்து வேறுபாடு, டைவர்ஸுக்கு போகிறாங்க, எல்லாம் முடிந்து விட்டது. இறுதியாக பரஸ்பரத்தோடு மியூச்சுவல் கன்சென்ட் கையெழுத்து போட்டு டைவர்ஸ் பேப்பர் வாங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த பெண் தனது குழந்தையை மடியிலே தூக்கி கொண்டு போகிறாள். 2 வயது குழந்தை. பேர் சொல்லி அழைக்கிறார். இருவரும் எழுந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை அம்மாவுடைய மடியிலிருந்து தாவி ஒரு கையிலே கணவனுடைய அப்பாவுடைய கழுத்தையும் இன்னொரு கையிலே அம்மாவுடைய கழுத்தையும் கட்டி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாள். இதை பார்த்து கொண்டு யாரும் அமைதியிலே இருக்கிறார்களே தவிர ஒன்றும் சொல்லவில்லை. சில நிமிடங்கள் இப்படியே ஆகின்றது. கடைசியிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த ஜட்ஜி இடத்திலே நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம். ஒரு குழந்தைக்கு தாயும் தேவை, தந்தையும் தேவை. உனக்கு வேண்டுமானால் மனைவி தேவையில்லாமல் இருக்கலாம், உனக்கு வேண்டுமானால் கணவன் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருவரும் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீங்கள் இருவரும் தேவை. அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டியது கணவனும் மனைவிக்கும் கடமை அல்லவா? ஆகவே அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி எங்கு இருக்கிறார்களோ அந்த குடும்பம்தான் திருக்குடும்பம். அதைத்தான், அப்படிப்பட்ட விட்டு கொடுத்து வாழ்கின்ற குடும்பத்தை தான் இன்று இந்த குழந்தை இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் அன்பின் இலக்கணமாக சொல்லித்தர விரும்புகின்றார். ஆகவே கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, குழந்தை இயேசு இந்த 2 பண்புகளையும் குடும்பங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே குடும்பங்களாக வாழ வேண்டும் என்றால் தந்தையாக தேவனிடமிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இதே போன்ற நிலைதான் இந்த துறவற குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கும் பொருந்தும். காலம் கருதி அதை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள நேரமில்லை. ஆகவே இதுதான் விண்ணக மண்ணக குடும்பங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் குடும்பங்களாக வாழ வேண்டியவர்கள், துறவியர்களாகிய குருக்களாகிய நாங்கள் எல்லோருமே கடவுளுடைய அன்பை அவரவர் நிலைக்கேற்றபடி பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட அன்பு, எவ்வாறு என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நவ நாட்களிலே நம்முடைய குடும்ப உறவை நீங்கள் கட்டி காப்பதற்கு, கட்டி எழுப்புவதற்கு, அதை வாழ்ந்து காட்டுவதற்கு நம்முடைய குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதம் கேட்டு நாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து தொடர்ந்து ஜெபிப்போம். குழந்தை இயேசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மன்றாட்டுக்கள். நம் கடவுளின் பெயரால் வெற்றி கொடி நாட்டுவோமாக. திருப்பாடல் 20:5 என்ற இறைவார்த்தையின்படி நமது பங்கின் 20ஆம் ஆண்டு திருவிழா கொடியை ஏற்றிய பெருத்தந்தை திரு எம். பிலோமின் தாஸ் அவர்கள் மறைமாவட்ட முதன்மை குரு கும்பகோணம் மற்றும் அருள் தந்தை மரியதா சரிகளார் கோணலை, மேலும் மறைவுரை ஆற்றிய தந்தை அவர்கள் தனது பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். திருப்பாடல் 6:9 என்ற இறைவார்த்தையின்படி இன்று நமக்கு கொடி உபயம் செய்த திரு பிரான்சிஸ் சேவியர் ஷீலா குடும்பத்தினரையும் மற்ற உபயங்கள் செய்த ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சிறப்பாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். யோவான் 15:16 என்ற இறை வார்த்தையின்படி
இன்று திருப்பலி சிறப்பிக்கின்ற ஓசேயா, யோவேல் அன்பிய குடும்பங்கள் மற்றும் வின்சென்ட் தே பால் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் சிறப்பாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. சீராக்கின் ஞானம் 1:1 என்ற இறைவார்த்தையின்படி எம் பங்கில் உள்ள சிறுவர், சிறுமியர், இளைஞர், இளம்பெண்கள் இவர்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டிய நல்ல வரத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மிகுதியாக ஆசீர்வதிப்பேன் என்ற இறை வார்த்தையின்படி இன்றைய நாளில் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற எமது பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இதோ எங்களது பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். எல்லா குடும்பங்களும் உண்மையிலே உமது சாட்சிகளாக வாழச் செய்தருளும். இந்த நாட்களில் குழந்தை இயேசுவின் வழியாக அனைத்து சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எல்லா குடும்பங்களையும் தயார் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவது கடவுள் அன்றோ, கரங்களில் தவழ்வது கருணை அன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியும் பீடமும் இயேசுவன்றோ, பலியிடும் குருவும் அவரன்றோ, குருவும் அவரன்றோ, காணிக்கை தருவது கடவுள் அன்றோ, கரங்களில் தவழ்வது கருணை அன்றோ. ஆண்டவர் இயேசு நமக்காய் இன்னுயிர் தருகின்றார். நாளும் பொழுதும் அவரில் வளர அமர்ந்த நீருக்கு அழைக்கிறார். ஆடுகள் நாமும் உயிர் பெறவே, ஆடுகள் நாமும் உயிர் பெறவே, திருப்பலியில் தினம் உடைகின்றார், திருப்பலியில் தினம் உடைகின்றார். காணிக்கை தருவது கடவுள் அன்றோ, கரங்களில் தவழ்வது கருணை அன்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களது குழந்தை இயேசுவின் விழா கொடியேற்ற நாளில் எங்களது வழிபாட்டின் பலியினை ஏற்றருளும். அதனால் நாங்கள் கையளிக்கும் பழி பொருட்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து குடும்பங்களை பலப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். மன்னரும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பே உருவான இறைவா, எங்கள் பாதுகாவலரான குழந்தை இயேசுவின் கொடியை ஏற்றி மகிழ்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். குறிப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற ஒசேயா, யோவேல் மற்றும் வின்சென்ட் தே பால் சபையினர் அனைவரையும் மது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இன்றைய திருப்பலி ஒப்போடு ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் மது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அருள் வரங்களால் நிறைத்து நல்ல உடல் சுகத்தால் அணி செய்ய வேண்டுமென்று உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். மேல உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில்களும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசேப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு அவருடைய அருள் வரங்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குழந்தை இயேசு வழங்கும் அமைதி கலந்த வாழ்த்துக்களை நாம் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவாக இந்த உலகிலே வாழ்ந்து இப்போ இந்த அப்பரச வடிவிலே தேவன் நற்கருணையாக அழியா உணவாக நம் உள்ளம் தேடி வருகின்ற கடவுள் இவர் தருகின்ற இந்த திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர்களும் எனது ஆன்மா நலமடையும். வா தேவா, நீ என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீ என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையினையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். உந்தன் வேகம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. உந்தன் வேகம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே, மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. வா தேவா, நீர் என்னில் வாழவா, வாழவா என் மண்ணை ஆளவா. நீங்காத மறையினையாளவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். பந்தம் மாறும்
பாசம் தீரும் மாறாத உன் நேசமே விழிகள் தேடும் என் வழிகள் யாவும் என் தேடல் நீதானையா. இறையேசுவில் பிரியமான குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவின் 20ஆம் ஆண்டு திருவிழாவை சிறப்பிக்க கொடியேற்றி மகிழ்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு நம்முடைய குடந்தை மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களை சந்தித்து, தந்தையே, நீங்கள் எங்களுடைய பங்கிற்கு கொடியேற்றத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்த உடனடியாக ஏற்றுக்கொண்டார். முன்னதாகவே வந்து நம்முடைய நிகழ்விலே பங்கேற்பதற்கு முன்பாக ஆலயத்திலே நமக்காக ஜெபித்தார். அதிலும் குறிப்பாக சிறப்பானதொரு மறையுரையை தந்து, குழந்தை இயேசு எவ்வாறு தந்தையின் பணியினை செய்வதிலே ஆர்வத்தோடு இருந்தாரோ, அந்த திருக்குடும்பத்திலே விளங்கிய அன்பை பிரதிபலிப்பவர்களாக நாம் உருமாற வேண்டும் என்றும் அற்புதமான கருத்துக்களை கூறி, நாம் திருக்குடும்பங்களாக குழந்தை இயேசுவின் அன்பு குணங்களை நமதாக்கியவர்களாக, அவர் இறைவனாக இருந்தாலும் தன்னிலையை பற்றி கொள்ள விரும்பாமல் அடிமையின் தன்மை பூண்டார் என்ற மேற்கோள்களை எல்லாம் காட்டி நமக்கு நல்லதொரு மறையுரை வழங்கி நமது வாழ்வு வளம் பெறுவதற்கு உதவியாக இருந்த நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கு முதலிலே நமது பங்கு பேரவை அன்பிய பொறுப்பாளர்கள், அருள் சகோதரிகள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றேன். இப்போது அன்பளிப்பானது வழங்கப்படுகின்றது. அடுத்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய திருவிழாவிற்கு தன்னால் வர இயலாத நிலையிலே கொணலை மாதா திருத்தலத்தின் அதிபர் அவர்கள் இந்த பலியிலே நான் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். சொன்னபடி நம்முடைய இந்த விழா நிகழ்விலே பங்கு பெற்று நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்தார். எனவே நமது தந்தைக்கு இந்த அன்பளிப்பை கொடுத்து வரவேற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தான். நாம் என்றால் அருள் சகோதரிகள், பங்கு பேரவை, பக்த சபைகள், அன்பியங்கள், இளையோர்கள் மற்றும் இறை மக்கள் என்று ஒரு குடும்பமாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் சிறப்பாக அனைத்து நிகழ்வுகளும் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பீடத்திற்கு அழகான அலங்காரங்களை, பூ அலங்காரங்களை செய்த நம்முடைய அருள் சகோதரிகளை நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு கரவொலி எழுப்புவோம். அடுத்ததாக, இந்த விழா சிறப்புடன் அமைய வேண்டுமென்றால் பாடல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே திருவிழாவுக்கும் சிறப்பாக சிறுவன் சாம் தான் வாசிக்க இருக்கிறார். எனவே அவரை பாராட்டி கரவொலி எழுப்பி நன்றி கூறுவோம். அதே போல இந்த பாடகர் குழுவை அருள் சகோதரி சங்கீதா அவர்களும் மற்றும் பாடகர் குழுவினர் ஒரு குழுவாக இணைந்து, இளையோர்களும் இணைந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல புல்லாங்குழலும் வாசித்து இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு அனைவருமே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேகமூட்டம் இருந்தது, ஆனாலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நமது நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற அவர் துணையாக இருப்பார் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவிலே பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்கள் பங்கு சாமியார் நல்ல சாமியார், மிகவும் யதார்த்தமானவர்,
அதிகமாக கடமை உணர்வு கொண்டவர். உங்களோடு இணைந்து நல்ல பல காரியங்களை செய்வதற்கு மிகவும் ஆர்வத்தோடு இருப்பவர். ஆகவே இந்த ஆண்டுகளிலே இன்னும் நமது பங்கு சிறப்பாக வளர உங்களையும் பங்கு தந்தை அவர்களையும் மறை மாவட்டத்தின் பேரால் அன்போடு வாழ்த்துகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் நாங்கள் புத்துணர்வு அடைந்துள்ளோம். என்றும் உள்ள உமது ஞானத்தால் மீட்கப்பட்டவர்கள் அற்புத குழந்தை இயேசுவின் அருள் வரங்களால் நிரப்ப பெற்று இந்த ஆண்டு முழுவதும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் எல்லா திருப்பயணிகளும் இவர்களும் பெற்று மகிழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறைய ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அற்புத குழந்தை இயேசுவின் அருள் வரங்களாலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே கொடி உபயம் செய்த திரு பிரான்சிஸ் சேவியர் சீலா குடும்பத்தினர், சப்பரப்பூ உபயம் செய்த திரு செல்வராஜ் குடும்பத்தினர், பீடப்பூ உபயம் செய்த திரு ஆனந்த் ஜோக்கின் குடும்பத்தினர், பொங்கல் வழங்க இருக்கின்ற புனித வின்சென்ட் தே பால் சபையினர், இவர்கள் அனைவருக்கும் நமது நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். எம்மை தேடி ஆசை தந்த குழந்தை இயேசுவே, நன்மை கோடி நித்தம் செய்தாய் குழந்தை இயேசுவே. எம்மை தேடி ஆசை தந்த குழந்தை இயேசுவே, நன்மை கோடி நித்தம் செய்தாய் குழந்தை இயேசுவே. உன்னை மகிமை செய்ய செய்ய நாங்கள் வந்தோமே, உன்னை மாற்றி நாளும் செய்ய மகிழ்வாய் வந்தோமே. உன் ஆசி நாளும் தருவாய், உன் பாசம் எம்மேல் பொழிவாய், உன் கரமே எமக்கு தருவாய், புது வாழ்வே நிதமே அருள்வாய். உன் ஆசி நாளும் தருவாய், உன் பாசம் எம்மேல் பொழிவாய், உன் கரமே எமக்கு தருவாய், புது வாழ்வே நிதமே அருள்வாய். எம்மை தேடி ஆசி தந்த குழந்தை இயேசுவே, நன்மை கோடி நித்தம் செய்தாய் குழந்தை இயேசுவே. ஒளியை நோக்கும் மலர் போல உன்முகம் தேடி ஓடி வந்தோம், மனநோய் உடல்நோய் நீக்கிவிடும் உன்னருள் மழையில் நடைய வந்தோம். ஒளியை நோக்கும் மலர் போல உன்முகம் தேடி ஓடி வந்தோம், மனநோய் உடல்நோய் நீக்கிவிடும் உன்னருள் மழையில் நடைய வந்தோம். ஆறுதல் ஆழம் பெற்றிடவே, தீமைகள் விலகி அகற்றிடவே, திருத்தலம் நாடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே அருள் புரிவாய். ஆறுதல் ஆழம் பெற்றிடவே, தீமைகள் விலகி அகற்றிடவே, திருத்தலம் நாடி ஓடி வந்தோம். குழந்தை இயேசுவே அருள் புரிவாய். உன் ஆசை நாளும் தருவாய், உன் பாசம் என்மேல் பொழிவாய், உன் கரமே எமக்கு தருவாய், புது வாழ்வே நிதமே அருள்வாய். உன் ஆசை நாளும் தருவாய், உன் பாசம் என்மேல் பொழிவாய், உன் கரமே எமக்கு தருவாய், புது வாழ்வே நிதமே அருள்வாய்.